ஏற்கனவே பாபர் மசூதியை இடித்தீர்கள், ஏற்கனவே காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை சிதைத்தீர்கள். இன்றைக்கு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது வலதுசாரி பெரும்பான்மைவாத பாசிச தாக்குதல் என்று சுட்டிக்காட்டி இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மேலும் இஸ்லாமிய சமூகத்தினரின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் ஆகா காணிகளுக்கு தனி வக்ஃப் வாரியம் என்றும், ஷியா முஸ்லிம்களுக்கு தனி வக்ஃப் வாரியம் என்றும், போரோ முஸ்லிம்களுக்கு தனி வக்ஃப் வாரியம் என்றும் நீங்கள் அறிவித்திருப்பது மிக மோசமான ஒரு பாசிச தாக்குதலாகும். எப்படி இந்துக்களை சாதியின் பெயரால் சாதி பெருமிதம் பேசி அவர்களை கூறுபடுத்துகிறீர்களோ, குறிப்பாக பட்டியல் சமூகத்து மக்களை தனித்தனி குழுக்களாக உடைத்திருக்கிறீர்களோ, அதுபோல இஸ்லாமிய சமூகத்தையும் இன்றைக்கு பிளவுபடுத்துகிற சமூக பிரிவினைவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறீர்கள். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக நான் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தக்கூடிய நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நகைச்சுவையாக இங்கே பேசுகிறார். காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் தான் இஸ்லாமியர்களை அச்சுறுத்துகிறீர்கள் வாக்கு வங்கிக்காக என்று ஒரு நியாயஸ்தரை போல இங்கே நடித்து காட்டுகிறார். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. சாவர்கரின் தொண்டர்களாக இருக்கிற இன்றைய ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களை சீர்குலைக்கிற, கிறிஸ்தவர்களை நசுக்குகிற, பௌத்தர்களை, சமணர்களை, சீக்கியர்களை அச்சுறுத்துகிற வகையில் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.